بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة باللسان يفقهوا قولي لا حول ولا قوة إلا بالله العلي العظيم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருநாமத்தால் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் இனிய தாய்மார்களே, தந்தைமார்களே, அன்பு சகோதரர்களே, தனவான்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என் இதயம் கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நான் தேர்வு செய்திருக்கின்ற தலைப்போ தர்மம் தலை காக்கும். தர்மம் தலை காக்கும். அத கூடுதலா சொல்றாந்தா ஒரு பாட்டுல சொன்னா, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குளிப்பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். அல்லாஹு. எல்லாம் அழகான வரிகள் பத்தியலா. ஆனா அந்த அந்த அதாவது நம்ம செய்யக்கூடிய சிறுக்கா தான தர்மங்கள் இங்க இருக்க, அது வீண் போகாது. எவனாவது நம்மளுக்கு தீங்கு செய்ய நினைச்சா கூட கொடுத்தது காத்து நிற்கும். நம்ம செய்த அந்த சிறுக்கா, அந்த உதவி, அது நம்மளை காத்து நிற்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவான். அல்லாஹ் அக்பர். நிறைய கேட்டிருக்கோம், என்ன தான தர்மங்களை பத்தி நிறைய கேட்டிருக்கோம். அதுல நான் சிலவற்றை தான் உங்களிடம் இங்க பேச முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, ஒரு தர்மம் செய்யறதுனால ஏற்படுற ஒரு நல்லதை நம்ம சொல்றோம் உங்களுக்கு. இது ஹதீஸ் இல்ல இந்த சம்பவம், இது ஒரு படிப்பினை. நம்ம இந்த சம்பவத்தை வச்சு ஒரு படிப்பினை பெறலாம். அழகான ஒரு படிப்பினை. எப்படி என்றால், ஒரு மனிதர் தொழுது கொண்டு இருக்கிறார். எல்லாம் தொழுறாங்க, ஏழை பணக்காரவங்க எல்லாம் தொழுறாங்க. அந்த மனுஷன் தொழுது கொண்டிருந்த மனுஷன் என்ன செய்யறாரு, தொழுக முடிஞ்சு சலாம் சொன்னதோட கொஞ்ச நேரம் இருந்து துவா செய்துட்டு எஞ்சி அந்த மனிதன் புறப்பட்டு போக போறாரு. அங்க ஒரு ஏழை மனிதன், ஒரு அவல நிலை அவருக்கு. அவர் எஞ்சி நின்று உடனே இந்த மனிதன் கேட்கிறாரு, உதவி செய்யுங்க பாவா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கும் வேலை செய்யறதுக்குள்ள ஊக்கம் இல்லை, என்ன நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன், என் பிள்ளைங்க என் மனைவி எல்லாம் பட்டினியா இருக்கிறாங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அதான் உங்களுடைய தயவை எதிர்பார்த்து நிக்கிறேன் சொல்லும் போது அந்த மனிதன் உடனே என்ன சொல்றாரு, இந்த பிள்ளைங்க எல்லாம் பட்டினி கிடக்கா, என்னப்பா இந்த சூழ்நிலையில வச்சுக்கிட்டு இருக்கிற நீனு அப்படின்னு சொல்லி நம்பனா என்ன செய்வாங்க, ஒரு தர்மம் எடுக்கிறோம், ஒரு 10 வெள்ளி வருதா, ஒரு 2 வெள்ளியை கொடுப்போம், அப்படித்தானே. இந்த மனுஷன் சோப்புல இருந்து அந்த காசை பூரா அப்படி எடுத்த ஆளு அப்படி கொடுக்குறாரு. இப்படி கொடுத்துக்கிட்டு அவரு போறாரு. அந்த காசை வாங்கின இந்த மனுஷன் நல்ல சாப்பாடு எல்லாம் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இந்த மனுஷன் உடனே கையேந்துறார். எப்படி, யா அல்லா, யா ரஹ்மான், யா ரஹீம், யா அல்லா, இப்போன்ற நல்ல மனிதர்களை வாழச் செய்ய அல்லா, இந்த மனிதனுக்கு நீண்ட ஆயுள கொடு, அவர் குடும்பத்துக்கு எல்லாம் ஆரோக்கியத்தை கொடு, யா அல்லா, இந்த மாதிரி மனிதர்களை வாழ செய்ய அல்லா, நீண்ட ஆயுள கொடு அல்லா, எல்லா நலன்களையும் செய்ய ஆரோக்கியத்தை கொடுன்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதுவா உடனே கேட்கிறாரு. அப்போ அவரு அங்கிருந்து 20 அடி எடுத்து வைக்கிறாரு. 20 அடிக்கு பிறகு நிக்கிறாரு மலக்கத்துல் மௌத், இந்த ஆளோட உயிரை கைப்பற்றுறதுக்காக. இப்படி ஒரு சம்பவம் பாருங்க. கைப்பற்றுறதுக்காக அங்க நிக்கிறாரு. 20 அடி அவரு இடத்துக்கு வந்தாச்சு. இவரு துவா செய்துட்டாரு. துவா செய்ததோட மலக்கத்துல் மௌத் அவரோட வேலையை காட்டுவாரா இல்லையா?
ஒரு ஆளுக்குங்க அவரை உயிரை பறிக்கணும்னா உடனே ஒரு தலை சுத்துற மாதிரி வரும், அல்லது நெஞ்ச பிடிப்பாரு, டபக்குன்னு கீழே விழுவாங்க. இப்படி ஏற்படும் சில நேரங்கள்ல. சோ இந்த மாதிரி ஒரு அடிப்படையில இவர் இத்தனை அடி 20 அடி எடுத்து வச்சு பள்ளியாசல் விட்டு அது வெளியானதோட இங்கன நீ அவர் உயிரை வாங்கி கொள்ளுன்னு சொல்லி அல்லாவுடைய உத்தரவு. இப்போ மலக்குத்துல் மௌத் அந்த வேலையை செய்யறாங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே நடக்கல. அவர் அப்படியே சரியா போறாருங்க. ஓனாக்கா மலக்குத்துல் மௌத் பெரிய ஆச்சரியம். ஓடுறாரு அல்லாட்ட, யா அல்லா நீ தானே இந்த உயிரை வாங்க சொன்ன, நான் இப்படியே என்னுடைய வேலையை ஆரம்பிச்சேன், ஆனா இந்த மனிதனுக்கு ஒண்ணுமே ஏற்படல, அப்படியே என்னை கடந்து சென்றாரு, கடந்து சென்று விட்டார். இது ஒரு புதிய, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அல்லா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ் சொன்னா, நான் சொன்னது உண்மைதான், ஆனா அதே நேரத்துல அந்த மனுஷன் தொழுகையை முடிச்சுட்டு ஒரு ஏழை மனிதன் அவர்கிட்ட உதவி கேட்கும் போது அவர் காசை எடுத்து தாராளமா கொடுத்தாரு அல்லவா, அது என்னை ரொம்ப கவர்ந்து விட்டது. அதனால இந்த மனுஷன் செய்த துவாவே நான் கபூல் செய்துட்டேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் கபூல் செய்யறான். இவர் கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் உடனே கபூல் செய்யறான். சுபஹான் அல்லாஹ். அப்ப அவர் என்ன கேட்டாரு? அப்போ அல்லாஹ் வந்து இந்த மலக்குத்துல சொல்றான், நான் உங்களை உயிர் வாங்க சொன்னேன், அதே நேரத்தில் இந்த மனுஷனுடைய துவாவை கபூல் செய்துட்டேன். அவன் கேட்டது இந்த மனுஷனை நீண்ட காலம் வாழ செய்ய அல்லாஹ், இந்த மாதிரி நல்லோர்களை வாழ செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்டாரா அல்லவா, அதே நான் கபூல் செய்துட்டேன். அதனால இந்த மனுஷனை ரொம்ப வயோதிகமான நிலையில வரையில வாழ வச்சு இந்த மனிதனை நான் உயிர் எடுப்பேன். அதுவரையில நான் அவரை விட்டு வைக்கிறேன், அவருக்கு எல்லா ஆரோக்கியத்தையும் நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் அக்பர். பாத்தீங்களா தர்மம் என்ன வேலை பண்ணுது பாத்தீங்களா? அதோட அந்த ஒரு சம்பவம், அப்படி ஒரு சம்பவம் நம்மளுக்கு படிப்பேன என்ன, தர்மம் செய்தியா இஹ்லாஸா மக்களுக்கு செய்தியா அது வீண் போகாது, கொடுத்தது காத்து நிற்கும். அந்த பாட்டுல சொன்னா சரியா சொல்லி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். பழைய பாடல்கள்ல ரொம்ப விஷயங்கள், தத்துவமான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள், நம்ம அதை படிப்பணிக்கு எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ஓகே. அப்போ அமல் ஜாரியாவோட சேருது. இன்னொன்னு என்னன்னா, நீங்க செய்யற தான தர்மங்கள் இது குடும்பத்தை ஒரு பாதுகாக்குன்னா அது உங்களை அமல் ஜாரியா. உங்களுக்கு பிறகு அந்த குடும்பம் இன்னும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா உங்களுக்கு அந்த நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். எப்ப குழிக்குள்ள போயாச்சு, அங்க நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அமல் ஜாரியாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்ல. பிள்ளைங்க செய்யற துவா, ஏதோ மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு இதை செய்யறீங்களா, ஒரு மரத்தை நட்டுறீங்களா, பெரிய மரம், அது வெயில் அடிக்கும் போது அங்க போய் நிக்கிறாங்களா, அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேரும் அந்த மரம் இருக்கிற காலம் வரையில. பத்தியெல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் அதுல இருந்து. பாருங்க, இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த மாதிரி தானம் தர்மம் செய்யறது, பலஸ்தீன் மக்களுக்கு சாப்பாடு அனுப்புறதுக்கு காசு அனுப்புறது, அது பெரிய விஷயம். பிள்ளைங்க சாப்பாடே இல்ல, அப்படியே அனுப்புறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அந்த காசை கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்துருவான். இன்ஷா அல்லாஹ் வீண் போகாதுங்க. உங்க இஹ்லாஸ், யா அல்லாஹ் இந்த காசை கொண்டு பலஸ்தீன் மக்களுக்கு சாப்பாடு உணவு வாங்குறதுக்கு அல்லாஹ் உதவி செய்ய அல்லாஹ். எவ்வளோ பேர் அதுக்கு உதவி செய்யறாங்க, எல்லாம் அதெல்லாம் நீ துணை செய்ய அல்லாஹ். இதை வந்து என்ன, அந்த சண்டாளன் நெத்தன்யாஹூ, சைத்தான்யாஹூ அதை தடுத்து கொண்டு இருக்கிறான், அவனே அல்லாஹ் நீ கவனிச்சு கொள்ளியா அல்லாஹ் ரஹ்மானே கேட்கலாம். ஏன்னா அப்போ இக்காலத்துல, இந்த காலத்துலங்க மദ്രസാக்கள் இருக்கு பத்தியெல்லாம், மദ്രസാங்க நிறைய இருக்கு. சில மദ്രസാக்கள் வந்து பிள்ளைங்களை வந்து ஓத போடுறாங்க. என் பிள்ளைய ஆபீஸ் ஆகணும், ஆலிம் ஆகணும். சில தாய்மார்கள், புருஷனை இழந்தவங்க தாய்மார்கள், அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க, சரி மகன் வந்து மதராசால போடுவோம், நம்மளும் ஒரு ஆலிம பெத்த தாயாரு, ஒரு ஆபீஸ பெத்த தாயார்னு சொல்லி அல்லாஹ் புறத்துல நம்மளுக்கு ஒரு சலுகை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க செய்யறாங்க, பிள்ளைய அனுப்புறாங்க. ஆனா மாசம் முடிஞ்சதோட அவங்க சாமர்த்தியம் பண்றது, அவங்கள சாப்பிட உண்ண போகத்தான் சரியா இருக்கு. சேமிப்பு இல்ல, மதராசா கொடுக்க கூட சில நேரம் வாய்ப்பு இல்லை. மதராசால உள்ள சில அவங்க சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. ஆனா நாங்க வந்து எங்களால எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அவ்வளவு நாங்க சமாளிக்கிறோம்.
அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கு, மாசம் தாயார் காசு கொடுக்கல, பணத்தை கொடுக்கல, அவங்க சொல்லுவாங்க, ஆனா பிள்ளைய விரட்டி விட முடியுமா? சோ அதனால அவன் படிச்சு கொண்டு இருக்கிறான். என்னங்க மദ്രാസാல சில இடத்துல 200 வெள்ளிங்க ஒரு மாசத்துக்கு. 3 வேளை சாப்பாடு, ருசியான சாப்பாடு. மദ്രാസാல படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட கேட்டா சொல்லுங்க, ருசியான சாப்பாடு வழங்கப்படுது. 3 வேளை சாப்பாடு, தங்க எல்லாம், குளிக்கிறது எல்லா வசதியும் போக ஓதி கொடுக்கறாங்க. மாசம் 200 வெள்ளி. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு 7 வெள்ளிக்குள்ள தாங்க விழுது. அல்லாஹ் அக்பர். பத்தியலா? அப்ப இங்க நான் என்ன நினைக்கிறேன், அதாவது சேமிப்புன்னு சொல்லி அமனா சஹாம் நேஷனல் சொல்லி அரசாங்கம் வச்சிருக்கு. அமனா சஹாம் பூமி புத்திரான்னு சொல்லி வச்சிருக்கு. இதுல சிலவங்க காசை போட்டுட்டு வருஷம் முடிஞ்சதோட ஜனவரி 1ஆம் தேதி அதுல டெவிடென்ட் போனஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்க்க போவாங்க. ஆனா ஒரு சஹாம மறந்துட்டாங்க. அமனா சஹாம் ஆகிரத்துல உள்ள சஹாம். உன்னுடைய ஷேர், ஆகிரத்துக்கு நீ வாங்கின ஷேருக்கு அல்லாஹ் தரப்போற கூலிய பாருங்கோ. அல்லாஹ் அக்பர். எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பிள்ளைய பொறுப்பேற்றுக்கிறது. இப்ப ஒரு மദ്രാസാல நீங்க வசதி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நிறைய செய்யறாங்க. ஆனா நம்ம சில பேருங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஐடியா, இப்படி செய்து கொண்டால் உங்களுக்கு என்ன, அதை கொடுத்தது காத்து நிற்கும் சொன்னாங்களா, அது நடக்கும். அது நடக்கும். எப்படின்னா, ஒரு பிள்ளைக்கு 200 வெள்ளி, சிலவங்க 10,000 வெள்ளி, 20,000 வெள்ளி, 30,000, 40, 50,000 வெள்ளி மாசம் வருவாய் உள்ளவங்க இருக்கிறாங்க. நிறைய பேரு கோடீஸ்வரர்களும் இருக்காங்க, லட்ச லட்சமா அமையக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்ப நான் சொல்றேன், 10, 20, 30, 40, 50,000 வெள்ளி மாசம் கிடைக்கக்கூடியவங்க இவங்க என்ன செய்யலாம்னா, அவங்க பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போறாங்க, வைக்கணும். குழந்தைங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம மனைவிக்கு, எல்லாருக்கும் நம்ம ஒரு சொத்து அவங்களுக்கு வைக்கத்தான் வேணும், கொடுக்கத்தான் வேணும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் நல்லபடியா செய்யுங்க, ஜக்காத்தையும் கரெக்டா கொடுத்துருங்க. ஆனா மேமிச்சமாக இந்த தர்மம்னு சொல்றோம் பத்தியலா, இதை விடாதீங்க. என்ன செய்யலாம், உங்களால வசதி இருக்கு, மாசம் எனக்கு 20,000 வெள்ளி வருதுப்பா என் வியாபாரத்துல, அதுல 1000 வெள்ளியை எடுத்து 5 பிள்ளைங்களை நான் பொறுப்பேற்றுக்கிறேன். மദ്രാസാல போய், சார் இந்த பிள்ளை ஆபீஸ் ஆலிம் ஆகுற வரைக்கும் அதோடைய எல்லா செலவும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். மாசம் எவ்வளவு? 200 வெள்ளி. சரி, இந்த பிள்ளைக்குன்னு சேர்த்து ஒரு 5 பிள்ளைங்க அவர் எடுக்கிறாருன்னு வைங்களேன். 5 பிள்ளைங்களுக்கு மாசம் 1000 வெள்ளி, 200 வெள்ளி போட்டா ஒரு பிள்ளைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி செய்தாலேயானால் அவருக்குங்க அந்த சேமிப்பு, அதுதான் அவருக்கு சேமிப்பு. அவருடைய அக்கௌண்ட்ல இருக்கு பத்தியெல்லாம், அதெல்லாம் அவருக்கு சேமிப்பு இல்ல. அவரு இறந்து விட்டால் அது எல்லாம் மனைவி, பிள்ளைங்க, சொந்த பந்தம் யாருக்கெல்லாம் ஃபராயிக்குவாங்கல்ல, அதன் பிரகாரம் பிரிச்சு கொடுக்கப்படும். ஆனா உயிரோட நீங்க இருக்கிற காலத்துல நீங்க அதுல இருந்து செலவு பண்றிய பத்தியலா, அங்க அமனா சஹாம் ஆகிறார், அங்க போய் சேருது உங்களுக்கு, அங்க கிடைக்குங்க உங்களுடைய டெவிடென்ட் போனஸ். யா அல்லாஹ், எப்படியாப்பட்ட டெவிடென்ட் போனஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரு அரிய வாய்ப்பை விட்டுறாதீங்க. சான்ஸ் ஆஃப் அ லைஃப் டைம். நீங்க செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க விமோச்சனம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய அமலெல்லாம் எடுத்து பார்க்கப்படும். எப்படி இவன் தொழுகை ஏதோ தொழுதான், சுமாரதான் இருந்தது தொழுகை, ஏன்னா ரொம்ப குஷம் சொல்ல முடியாது, கண்டதையும் போட்டு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான் தொழுகையில. இப்படியெல்லாம் தகவல் அங்க வரும். அப்புறம் என்ன, நோன்பு வச்சான், இப்படிதான் எல்லாமே. அதாவது சிறப்பானதா இல்ல, செய்தான், நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி எல்லாம் செய்தான். ஆனா ரொம்ப சிறப்பா செய்யல. அதாவது சிறப்புனா அதுல அதாவது ரொம்ப ஒரு கவனத்தோட செய்யல, கவனக்குறைவா இருந்திருக்கான். தொழுகையில அப்படிதான். அப்ப அல்லாஹ் பார்க்கிறான், இன்னும் வேற என்ன ஏதாவது அமல் பாருங்க, என்ன அமல் செய்திருக்கான் இவன். யாரெல்லாம் ஒரு நல்ல காரியம் செய்தான், ஒரு 5 பிள்ளைங்களை பொறுப்பேற்றுக்கிட்டான், மദ്രാസാல படிச்சு ஆலிம் ஆகுற வரைக்கும் இவனே காசு செலவு பண்ணி அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கிறான். ஒரு 5 வருஷம் படிச்சிருக்கா, 5 வருஷத்துக்கு பொறுப்பேற்றிருக்கான் அல்லாஹ். அது அல்லாஹ் அப்படியே பூரிக்க செய்யும். அல்லாஹ்க்கு தெரியும், நம்மளுக்கு தெரியணும்ல, அதனால இந்த சம்பவத்தை அப்படி சொல்றது.
அப்ப அல்லாஹ் இத கொண்டு இந்த அஸ்பாப் இவன் செய்தாலே இந்த தான தர்மம் இவனை சொர்க்கத்துல போய் செலுத்துங்க, சொர்க்கத்துல வைங்க, இவனை கொண்டு சொர்க்கத்துல நுழைய செய்யுங்கன்னு சொல்லுவான் அல்லாஹ். எப்படி எப்படி நிக்குது பத்தியெல்லாம் உங்களுக்கு எப்படி நிக்குது பத்தியெல்லாம் கெட்ட நிக்குதுங்க. சுபானல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் அப்படி கவரக்கூடிய இது ஒரு சம்பவம் அது. அதனால யாரெல்லாம் முடியுமோ உங்க சொத்து ஒண்ணு வீண் போகாது, உங்களுக்கு தான் நிறைய அல்லாஹ் தரான. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நான் தந்ததுல இருந்து செலவு பண்ணுங்கிறான். நல்ல காரியங்களுக்கு நான் தந்தேங்கிறான். நீங்க எவ்வளவு சாமர்த்தியம் பண்ணான்னு அல்லாஹ் சொல்றான், அது எல்லாம் என்னோட, நான் தான் உனக்கு தந்தேன், அதுல இருந்து செலவு பண்ணுங்கிறான். அல்லாஹு அக்பர். அப்ப இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்க விட்டுறாதீங்க. தொடர்ந்து செய்யறதுக்கு எல்லாம் முயற்சி எடுங்க. யார் வசதியா இருக்கிறீங்களோ, மத்த முறையில சிலவங்க சிகிச்சைக்காக நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்க தான் வீட்டுல அவரு தான் உழைச்சி பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்காரு, அந்த நோய்க்கு செலவுக்கு எவ்வளவு வரும் சொல்லி அதையும் செட்டில் பண்றவங்க இருக்காங்க. மறைமுகமா இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி மദ്രസാக்கள்ல போய் விசாரிச்சு ஆலிம்களை ஆபீஸ்களை உருவாக்குறதுக்கு உங்க காசு செலவு ஆயிருந்தா அல்லாஹு அக்பர், நீங்க அற்புதமான ஒரு வெகுமதி அல்லாட்ட நீங்க பெற போகிறீங்க. எப்ப ஆகிரத்துல உங்களுக்கு கிடைக்க போறத நான் சொல்றேன். அதனால பல மாதிரியான இப்போ நம்ம காலத்துல பாக்குறோம், ஏன்னா தான தர்மங்கள் செய்யறாங்க. அதனால இந்த ஒரு தான தர்மத்தை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். மദ്രസാக்கள் இது ஒரு பிரச்சனை இருக்குங்க. அவர் தாயார் புள்ள படிச்சு வரணுமே நினைக்கிறாங்க, காசு இல்லை. அல்லாஹ் அப்போ நம்ம அந்த உதவியை செய்தமையானால் நிச்சயமாக அது கொடுத்தது காத்து நிற்கும், உங்களுக்கு ஏந்துகிட்டு நிற்கும் ஆகிரத்துல. இந்த செய்கையை அல்லாஹ் வீணடிக்கவே மாட்டான் இன்ஷா அல்லாஹ். அதனால இதோட நான் முடித்துக் கொள்கின்றேன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.